மூணாவது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 263. எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கிலீஷ்ல படி எபேசியன்ஸ் 1 chapter 3rd verse. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நம்முடைய பிதா, நம்முடைய பிதா ராமுவாதியரு. என் பிதா யாரு? பிதான்னா அப்பா, மாதா பிதா குரு தேவ். எங்க பிதா பேரு ராமுவாதியர், எங்க அப்பா பேரு மாதா பிதா. எங்க மாதான்னா அம்மா, எங்க அம்மா பேரு ராணி அம்மா. அப்போ உலக தகப்பன் எங்க அப்பா ராமு பிதா மாதிரி ஜீவன் உள்ளவர் கிடையாது, விசுவாசு மாதிரி நன்மத்தையும் அறியத்தக்கவர். மாதான்னா பரிசுத்தாவிக்கு அடையாளமா, பரிசுத்தாவிய தேற்றவாளன். பிதா குமாரன் பரிசுத்தாவி. தேவன்னா ஒரு குடும்பம். முதல்ல பிதா குமார் பரிசுத்தாவி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த திருத்துவம் தெய்வம் டிவைன் எப்படி பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த. இந்த பரிசுத்தாவி பெண்ணுக்கு அடையாளம், தாய் தேற்றவாளன். மாதா, அது பிதா மாதா குமாரன் இயேசு, ஒரு குடும்பம், தேவ குடும்பம். இந்த சாயலின்படிதான் ஒரு தகப்பன் ஒரு தாய், மகன்னா அதுல மகள் எல்லாம் அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க சொல்றாரு பவுல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யாரு? கன்னி மரியாளுக்கு பிதா யோசேப் வழியா கருத்தறிக்கல இயேசு. பரிசுத்தாவி அசைவாடி தேவகுமாரவர். பரிசுத்தாவி யாரு? அசுத்தாவி கிடையாது, அவர் பரிசுத்தாவியானவர். அப்போ ஜீவ ஆவியானவர் அசைவாடி ஜீவகுமாரன் மரியாள் வயதுல தோன்றினார். அதான் இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இப்போ எங்க அம்மா பரிசுத்தாவி கிடையாது, அசுத்தாவி. எங்க அம்மாவுக்கு அம்மா பேரு கண்ணம்மா, எங்க தாத்தா பேரு ராஜம் ரெட்டி, அசுத்தாவி. ஆதாம் படியா வந்துட்டாங்க. அப்படியே பின்னாடி போய் கட்சியில ஆதாம்ல போய் முடியுது, ஏவாள் போய் ஆதி பிதா ஆதாம் ஏவாள். அவங்க அசுத்தாவிக்கு இடம் கொடுத்து பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேம கனி சாப்பிட்டு பாவமாகி சாபமாயிட்டாங்க. அப்போ எங்க அப்பா ஒரு ராமு, எங்க அம்மா ராணி. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, இப்படி முதல்ல சத்தியத்தை நல்லா விளைக்கணும். இப்போ ராமப்பாவுக்கும் ராணி அம்மாவுக்கும் நான் மகனா பிறந்திருக்கிறேன். பரிசுத்தாவில பிறந்திருப்பேன், அசுத்தாவில தான் கருத்தரித்து என் தாயினை பாவத்தில் துர்குணத்தில் உருவாயிட்டேன்னு பாக்குறோம். இப்ப இவர் சொல்றாரு எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிதா யாருன்னா யோசேப்பு கிடையாது, யோசேப்பின் குமாரன் இயேசு கிடையாது, மரியாளின் குமாரன். ஆனா பரிசுத்தாவியிலே அசைவாடி ஆண் வித்து ஆதாம் வித்து கட்டப்பு. ஆதாம் வித்துல போதா அவர் நம்மள மாதிரி ஆகிட்டு இருப்பார் இயேசு, நன்மத்தை மாதிரி இருந்தவர் இயேசு. நானே வழியும் சத்தியமா. அதனால்தான் அவர் பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா பிதா குமாரன் பரிசுத்தாவி. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் பரிசுத்தாவி ஜீவனுடையவர். ஜோயே ஜீவ ரத்தத்துல இயேசு பிறந்தாரு. அந்த ஜீவ ரத்தம் நம்ம கிட்ட இல்லாததுனா தான் அவர் ஜீவ ரத்தத்தை கொடுத்து பிதாவோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டார். கையெழுத்து அல்லேலூயா. இயேசு ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு. இப்போ ஆதாம் எங்க அப்பா அம்மா வயில பிறந்த அசுத்தாவில பிறந்த என்ன பாவத்திலிருந்து மன்னொரு கல்வி சுத்தி தேவி நீதி உயிர்த்தல சிலுவையில் எனக்கு கொடுத்துட்டாரு. அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ சரீரத்தை புசிக்கும் போது
என்னுடைய பிதாவாகிய தேவன், உன்னுடைய பிதாவாகிய தேவன். இயேசு ஏற்றுக்கொண்டால் ஒழியது பிதாவாகிய தேவனுக்கு நம்ம குமாரனா மாற முடியாது. இயேசுவே வேணான்னு சொல்றேன், உங்கள் பிதாவாய் பிசாசானவனால் உண்டான பிசாசு அந்த உலகத்துக்கு பிதாவா இருப்பான். ஏன் சொல்றாரு, உங்கள் பிதா பிசாசானவனால் நீங்கள் உண்டானவங்க, அதான் ஆதாம் ஏவாள் வழியா உண்டானவங்க. ஒப்ப சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம். ஆதாம் வழியாய் பிறந்து பிசாசு வழியாய் பிறந்த பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை புசித்து பிதாவாகிய ஜீவ பிதாவோடு இணைத்தால் ஒழிய எனப்படுகிறது. நம்முடைய பிதாவாகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் போடுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க? கிறிஸ்துக்குள்ள. அப்போ ஆதாமுக்குள்ள சகல சாபத்தால பிசாசு நம்மளை சபிச்சு வச்சுக்கிறான். நன்மத்தை மரியத்தக்க கனி புஷ்கிற நாளில அது சாபு தானே. சாகவே சாவுனா ஏ டு ஜெட் எல்லாவே சாவு சக்தி. பாவ சாபம் மரணம் கவலை வெறுப்பு கசப்பு கண்களிச்ச சுயநீதி எல்லாம் சகல சாபத்துக்குள்ள சபிக்கப்பட்டிருக்குது. இப்போ அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள்னா, உன்னதம்னா இதுதான் ஆவி மண்டலம். என்ன மண்டலம்? ஆவிக்குரிய ஆவி மண்டலம் என்னன்னா தெய்வீக மண்டலம். பிசாசு பாதாள மண்டலம். அது எல்லா அசுத்தாவிய வானம் பொருளாதார குறைத்து அந்தகார லோகாதிபதி எல்லாரும் அந்த மண்டலத்துக்கு இருளின் ராஜ்யம். உன்னதன்றது பரலோக மண்டலம். இந்த உன்னதம் எங்க தொடங்குதுன்னா இங்க தொடங்கி பரலோக இந்த கையற்ற இதெல்லாம் ஆவி மண்டலம் தான். இங்கிருந்து பரலோக சிம்மாசனிலிருந்து ஆவி மண்டலம் போகுது. இது வந்து பரலோக ராஜ்யம். அது எதெல்லாம் செய்வது? கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அந்த உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படியே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவியிலே இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. அது காத்தாகுதுங்க. அது பரிசுத்தம் நீதி இச்ச இடத்தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது ஆவியிலே இருக்கிற ஆசீர்வாதம். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும். அப்போது இவைகள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல ஐஸ்வர்யம், இதெல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது ஆவியிலே இருக்கிற ஆசீர்வாதம். பூமியில் அப்படியே பஞ்ச பரிதேசியா தரித்திரம் போச்சுன்னா ஓட்டாண்டியா இருக்கிறது கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சகல ஐஸ்வர்யங்கள், சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம் எல்லாம் ஆபிரகாமை சகல காரியத்துல ஆசீர்வதித்திருந்தார். எப்போ? கிறிஸ்துக்குள்ள. அப்ப கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் சகலம். இது ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். அது என்ன? அசுத்தாவி, மாம்ச சிந்தை, மரணம், சாப, பாவம், பகை, கசப்பு, வைராகி, கோபம், கூடிய சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், இந்த பாதாள சாபெல்லாம் இருக்குது. இது புரிஞ்சுச்சா? இப்ப மனுஷன் என்ன பண்ணா, அவர் கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டான் மனுஷனை. அவனை உன்னத சகல ஆசீர்வாதம் மேலே இருக்கு. கையை தட்டு. அல்லேலூயா. ரெண்டு பேர் வாங்க. இவன் ஆதாமுக்குள்ள இருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவுக்குள்ளே வரல. எனக்கு வேணாம்பா, இயேசுவே வேணான்னு சொல்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணின்னு பிறந்த பிறப்பின் படியே இருக்கிறான். ஆதாமின் சிந்தை இருக்குமா இருக்காது இவன் மேல? இவன் என்ன பண்ணா, பிறந்தது ஆதாம். அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்து ஜீவ விருச்சத்தில் இவன் நன்மத்திய வட்டத்திலே இருக்கிறான். இவன் ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துட்டான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்தா என்ன பண்ண? கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கிடாம உடனே இவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாய் ஓடுமா ஓடாதா? இந்த மாம்சஸ் இந்த பாதாள மண்டலம் ஓடி பசுத்தாய் இருந்து இவன் கிறிஸ்துக்குள் உன்னதங்கள் சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் பேச்சு மூச்செல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜீவ விசத்து கண்ணிலே 24 மணி வாரத்தில் வச்சு 360 நாளாம் இவங்கிறான் பாரு. வாழ்நாளெல்லாம் நன்மத்தையமா கண்களிச்சமா சுயநீதி அணி சேட்டக்காரனாவே இருப்பான். வாழ்நாளெல்லாம் திருமண வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை,
திருடன் திருடவும் கொல்லவும் அழித்து வருகிறானே என்று. ஏன்னா ஆதாம் வழியா வந்துட்டான் ராமப்பா ராணியம்மாக்கு. தாமஸ் வந்துட்டான் ஆதாமுக்குள்ளே நண்பத்தையும் வாழ்க்கையெல்லாம் பிசாசு ஒரு போராள் கட்சியில் பிசாசிட்டே போய் சேர்த்துருவான். இப்போ தாமஸ் சொல்லிச்சுராம இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானப்படி திருவிருந்தில் பங்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். இவன் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவ தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. மாம்சமானது ஒன்றுக்கா மாம்ச ஒன்றுக்கு வந்து ஐவேலை தான் செய்யும். மாம்சமே பேச. அதனால சபிக்கணும் ஆத்மதி என்றாரு, பகைக்கணும் நன்மை செய்கின்றாரு, சத்துருக்களை திரைகின்றாரு, துன்பப்படுக்க ஜபம் பண்ணுன்றாரு. எல்லாம் கிறிஸ்து கட்டுக்காரிகளே செய்ய சொல்றாரு பாரு. மாம்சமான செய்யவே கூடாதுன்றார். கடிந்து கொள்ளு புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசம் விலகிறீ. ஆனால் மாம்ச காரியத்தை காட்டவே காட்டாது. நன்மத்தை அறியத்தக்க காரிய தொடாதுன்றாரு. ஏதேன் தோட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஜீவ விச்சத்துக்கு அடி கொடு, சபிக்குள்ள இயேசு ஜீவன் பரிவு தேவன் தர உலகத்துக்கு சகல ஆசீர்வாதம், பகைக்குள்ள நன்மை செய், இயேசு சாமண்ட வாகத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடு, பகைக்குள்ள துன்பம் நின்று இயேசு ஜீவன் பரிவு தேவன் தர உலகத்துக்கு கொடு. உன்னது சகல ஆசீர்வாதம் உண்மையில இருக்கும். நீ ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டேன். உண்மையிலே ஆடு மேய்ச்சி வந்தாங்க. இப்ப ராஜாவாயிட்டாரு இவர். யார் இவரு? இயேசு ஞானஸ்தானம் இருக்கும்போது இவர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாயிட்டார். அல்லேலூயா, கையை தட்டி. அல்லேலூயா. இவருக்கிறார் பாரு. இவர் ஆடு மேய்ச்சி தான். இவர் ஃப்ரெண்டு தான். ஓ அவரு இயேசு ஞானஸ்தானம் ஆடு மேய்ச்சி இன்னைக்கு ராஜாவா இருக்கிறார். இவரு இயேசு வானான்னு சொல்லிட்டு நன்மத்தை மறியத்தக்க கடியில இருந்து பீடி பிச்சு, சிகரெட்டு பிச்சு, குடிப்பழக்கமாடி, கட்சியில் கடன் வாங்கி நடக்குதா இல்லையாப்பா? சமாதானம் எல்லாம் சந்தோஷம் இல்லாம ஒருவேளை பீடி குடி இல்லைன்னா கூட என் தாய் என்னை பாவத்தில் பிசா சும்மா விடுவானா? பீடி குடின்னு மட்டும் பாவம் நினைக்காது. ஆதாம் மூலம் ஒரே பிசாசு போற வாழ்க்கையில வேதனை தூக்கம் விருத்தி இல்லை. ஒரு ஜானியன்னா மொழி திருறது கொடது ஐக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லா கட்சி வெளி இயேசுவை ஏற்றுக்கல. கிறிஸ்துக்குள்ளே வரல. உன்னதுக்கு சகல ஆசீர்வாதம் வரவே இல்லை. இவருக்கு அது முடிஞ்சு போச்சு. போ அவருக்கு அதே கிறிஸ்துக்குள் உன்னதங்களே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ உலகத்தில் ரெண்டு கூட்டத்துக்கு ஆதாமுக்குள் ஆவிக்குரிய சகல சாபமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துக்குள் உன்னத சகல ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவது. அப்போ எபேசியர் 1:3 படி சீக்கிரம் அதை முடிச்சிடுவான். எபேசியர் 1:3 எபேசியர் சொன்ன இங்கிலீஷ்ல Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. Amen. Heavenly blessings. Hallelujah. Amen. அதனால பரலோக ஆசீர்வாதத்துக்கு வரணும், கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அது ஒரு கம்பசோஸ்திரம் கிடையாது. ஆதாம் ஏவாளும் பரலோகத்துக்கு அடையாளமா ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விசத்துக்கு பரலோக ஆசீர்வாதம் தான் இருந்தாங்க. பிசாசு கூப்பிட்டு என்ன பண்ணா? நன்மத்தேம கனியை கொடுத்ததுமே பாதாளத்தின் சாபம் வந்து விட்டது. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இயேசு மத்தேயு மார்க் லூக்கா என்ன பண்றாரு? எங்க போனா நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க ஜீவ விசத்துக்களை கொண்டு வந்து தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துடுறாரு. இப்போ லேகன் பிசாசு பிச்சு எப்படி ஆகிட்டான்? ஆதாமுக்குள்ள இருக்கும் 2000 பிசாசு பிச்சு அவனை பார்த்ததுமே அகாபே அன்பு, ஜீவ சர்வ ஜீவரத்னம், தேவநீதி உயிர்த்த முழு உலகத்தை குத்தாரு பாருங்க. இப்போ ஆதாமுக்குள்ள இருந்த அசுத்தாவை எல்லாம் போய் பசுத்தாய் வந்ததுமே சகல ஆசீர்வாதம் வந்துவிட்டு. கையை தட்ட அவனுக்கு. அல்லேலூயா. வா வா. இவன் ஆதாமுக்குள் பிறந்து 2000 பிசாசு பிச்சு செய்வன வல்லமையான ஊழிக்காரர் தாமஸ் சுலேஸ்லாம் கிட்ட வந்துட்டார். இப்போ பிச்சுட்டு வந்து விட்டா குடியும் குத்தும் எல்லாம் பல அசுத்தா இருக்கிறாரு. இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ ஆதாமுக்குள் இருக்கிறதுனால அசுத்தாவி பிரச்சனையாகுது. இவனை தேக்க யாரும் அவங்க அப்பா கயிறு கட்டி பார்க்குறாங்க, சங்கிலி கட்டி, ஒன்றும் முடியல. ஜோயே ஜீவனை குறித்து நல்ல வெளிப்பாடு உள்ள ஒரு ஊழிக்காரங்கிட்ட வந்து தலைமையில கை வச்சார். நல்ல மேய்ப்பன், செல்வராஜுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கிட்டா கூட அசுத்தாவி பிச்சுக்கான். ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் முழு உலகம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். ஏன்னா நன்மத்தையுமே ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாவி பிச்சுக்குது. அவனை ஒருத்தர் ஜபம் பண்ணி உதவி செய்து இவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து அசுத்தாவில துரத்தி பசுத்தாய் ஆட்டணுமே
அன்னைக்கு நைட்டு போய் சொல்றாரு தூங்குறான் பாரு, கொரட்டை விட்டு தூங்குறான். ஆச்சரியமா போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்ன தூக்கமே வரல. வாழ்க்கையில பல விதமான பிரச்சனை, கடன் தொல்லை, ஆபத்து, வியாதி, வறுமை, தரித்திரம், பொண்டாட்டி சண்டை, குடும்ப சண்டை, சமாதானம், வருமானம் இல்லை, பிசாசு போராட்டமாச்சு. இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததுமே இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாருங்க சொல்லுங்க எல்லோரும் என்னிடத்தில் நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எங்க கவனி, இப்போ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் வேணா அவர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் வைராக்கியமா வாங்கி தரேன். அவர் என்ன கிறிஸ்து, அவர் என்ன இயேசு, எங்க குலம் என்ன, எங்க மதம் என்ன, எங்க பாரம்பரியம் என்ன, இன்னும் பண்ண முடியாது தம்பி. நன்மத்தையும் மரியத்தக்க கனியை புஷ்க நாளில அரசியல் தலைவனாக 10 டிகிரி படிச்சா உயர்ந்த குலம், ராஜ குலம், எந்த குலமும் ஆப்பிரிக்காக்காரோ அமெரிக்காக்காரோ ஐரோப்பாக்காரோ எல்லாம் ஆதாம் வழியா பிறகு உலகமே குட்டி பாதாளமாகுது. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும், அது பரிகுணப்படுவதே. அந்த ஜீவ விருத்தத்துக்கு அடியே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் வரும்போது தான் நீ அப்படியே பாதாள ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யம் உன்னதத்தில் சகல பரிசுத்தாய் வந்து உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆஸ்வதிக்கிறாரு. அப்போ இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே, எந்த மனுஷனை பார்த்தாலும் ஆதாம் வழியா பிறந்திருக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறதுனால ஜீவரத்து தான் பேர் தேவத்தை பசுத்தாவியா இருக்காம இயேசு ஒரு மனுஷனை தாண்டி போக மாட்டாராம். இந்த உணர்வு எந்த கிறிஸ்துவனுக்காக பொறுக்கிற கிறிஸ்துவனுக்கு இயேசு அப்படி ஒரு கான்சியஸாவே இருந்தார் பாருங்க. 3 வருஷம் ஊழியர் உலகமே பின்னால் சொல்லப்பட்டது. யாரை பார்த்து திரளோட ஜனங்கள் அவர் சூழ்ந்து கொண்டார்கள். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக நன்மத்தையும் ராஜ்யத்தில் அசுத்தாவில் சிக்கிட்டு இருக்கிறான். ஏசு ஜீவ சொல்ற ஜீவரதம் பேர் தேவதர் முழு உலக சகல பாவத்தின் பசுத்தாவியா இருக்கிறாரு. திரளோடு ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள், திரளாடு ஜனங்கள் விடுதலாக்கப்பட்டார்கள். மரித்தோர் உயிரோடு புஷ்ணோகி சுத்தமான, திமிர்வாதக்கார விடுதலானா போட்டுக்கல சுவிசேஷத்துல எல்லாம் ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்கள கிறிஸ்துக்குள்ள டக்கு 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 டக்குன்னு கொண்டு வராரு. பின்னாடி சேஷத்துல 12 பேர் ட்ரெயின் வேற கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேன், 3 வருஷம் இந்த உலகத்தை ஊழி செய்ய போறேன், அதுக்கப்புறம் நீங்க தான் உலகம் ஃபுல்லா போகும். எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. எங்க சோழவார் கிராமத்துல 4900 பேர் இருக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான எல்லா ஆதாம் வழியா பிறந்துட்டாங்க. நண்பத்தேம காட்டு தேவன் தனக்கு உலக பாதாள குடிய உலகமே குட்டி நரகமாக பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நோவா காலத்துல அப்படியே நடக்குது. சாப பாவம் மண்ண தத்திரம் சுய நீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அசுத்தாய் வருது, பிசாசு போராட்டமாக வாழ்க்கை ஃபுல்லா. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்திகனி. அதுல தேவ நீதிட்டு உழித்ததல் தேவனுக்கு தனக்கு முழு உழுது அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி போய் இனி அதுக்கு பாவம் செய்யாது. நானே திராட்சை செய்து நீங்கள் கொடிகள் ஒருவனிலும் என் வார்த்தைகளும் நிலைத்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ இயேசு மத்திய மார்க்கத்தில் அவர் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றார். யாரை பார்த்தாலும் எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மையாடு எவ்வளவு பெரிய ரவுடியானாகட்டும், எல்லாம் ஆதாம் வழியா பிறந்ததான்பா. பயந்துராத மனுஷன் பார்த்து பெரிய ரவுடின்னு அப்படியே மலையா பார்க்காதவன. ஆதாம் வழியா பிறந்து நன்மத்தையும் 2 வட்டத்தில் இருக்கிறான். அவ்வளவுதான் மனுஷனே. ஆனா பயங்கரம் தான். பிசாசு உள்ளகிறான், கொலையே பண்ணுறான் பாரு மனுஷன். மோசமானவன் பிசாசு கிட்ட இருக்கிறான். பயந்துராதே, இயேசு அதை காட்டு வல்லமையான், இயேசு ஜீவன் உள்ளவன். கையை தட்டு அல்லேலூயா. ஆமான் மகா மோசமான உயர்தோளத்தையே சங்காரமா உள்ள பிசாசு இருக்கிறான். நன்மத்தை மரியாதை இயேசு எஸ்தர் கிறிஸ்துக்குள்ள புதிய ஏற்பாடுல விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே ஆமான் தோத்து போயிட்டான். அவன் செய்து அவனை பிசாசு சித்தத்தை செய்து பாதாத்து போயிட்டான். விருந்தில கிறிஸ்துவ தேவன் ஆமானுக்கு ஆகாசம் கொடுத்து விருந்த காரியம் யுவதகுலத்தையே காப்பாத்துறா. அல்லேலூயா. அதனால கோலியாத்து ஆதாம் வழியா பிறந்தவன். தாவீது கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். பார்வோன் சமுத்திரமான ஆதாம் மூலம் பிறந்தவன். நன்மத்தையும் அறியத்தக்கவன். மோசே பஸ்காட் ரத்தத்தின் நிலைக்க தேவன் தனக்கு உலகத்து யோத இஸ்ரேல் ஜனங்களே எகிப்தின் அடிவத்திலிருந்து செங்கடல் யோர்தானா பிறகு கானான் தேசம் கொண்டு போயிட்டாராம். கையை தட்டு அல்லேலூயா. எவ்வளமா? அதனால ஆதாமின் மெட்டாலிட்டிலே 24 மணி நேரம் இருக்காது. கண்டிப்பா பிசாசு அட்ரஸ் கேட்டு வருவான். எங்கேயா வரான் கண்ணுக்கு தெரியல. பசுத்தாவியா அவர் எங்கேயா வர்றாரு, அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. கண்ணால் பார்க்க கையால் தொட முடியாது. கவலைப்படுறியா, சோர்ந்து போறியா, பயப்படுறியா, கப்பல் கவுந்த மாதிரி இருக்கிறியா, அசுத்தாவி சூழ்ந்துக்குது உன்ன. ஒரே கவலை 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 கவலை. என்னன்னா நன்மத்தை மாவட்டத்திலே இருக்குது. நீ கவலைப்படுற வீழ்பட்டபடி போடுவோம்னா இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அது வெளியே போட முடியாது.
தேவ நீதி தூதல் தேவனுக்கு தனக்கு முழு கொடுக்க 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 அசுத்தாவோட பசுத்தாய் வர தேவதூர்களாம் பணிவிடை செய்ய. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, என்னை விசுவாசிக்கிறவன் எவ்வளோ ஆதாமுக்குள் இருந்தா அசுத்தாய் கண்டிப்பா வரும். பணம் இருக்கலாம், காசுலாம், பணம் எல்லாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரலாம், படிக்காம இருக்கலாம். ஆதாமி சிந்தையவனுக்கு மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்கும். தாய் தப்பன் அநாத பெண் எஸ்ஸர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆயிட்டா. ஆடு மேய்க்கிற தாவீது இஸ்ரவேல் தேச ராஜா, சிறை சார்ந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. ஆபிரகாம் சகல காட்டின ஆசுவாதம், பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் வர பழைய ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குழு இந்த உலகத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டி ஏசு மத்திய மாட்டலோக்காவது எங்கு சுட்டிருந்தா, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட ஜீவ தேவனுக்கு ஆதாமுக்கு முடுவில் அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வராரு. இனி அதிக பாவம் செய்யாது சொல்லிட்டு கிறிஸ்துக்குள்ளே வாழ்நாள் அழகானவர், அருமையான சபிக்குள் ஆசுதி, பகைக்குள் நன்மை செய்ய, சத்துக்கள் ஜபம் பண்ணு. தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுது. பசுத்தாய் தேவதூர் கண்டிப்பா வருவாங்க, கேரண்டி. நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். ஜபம் பண்ணும். பசுத்து பிதாவே, தருமையான மாலை வேலையிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. கானான் சிறிய மக பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, ஆதாம் வழியா பிறந்துட்டா. இயேசு என் மக பிசாசினால் கொடிய வேதனை, என் மகளுக்கு இறங்கும். ஆமாம்மா ஆண்டவரே, நாயும் தான் நினைச்சுக்கோ, இந்த அப்பத்தை கொஞ்சம் குத்துரு, பிள்ளைகள் அப்ப நாய்க்குட்டிகள் தின்னுமே, நானே ஜெய்வப்பம். இந்த அப்பத்தை குசி திராட்சை சபானம் பண்ணா கானான் சிறிய மக கொடிய பிசா உடனே ஈலிங் ஆயிட்டா. இங்க சொல்றா தூரத்தில் இருக்கிறேன், பிசாசு போயிடுச்சு. ஆதாமுக்கு கிறிஸ்துக்குள் வந்துட்டா. போய் பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணி மிடி சுடியெல்லாம் போட்டு நல்லா தலை சீவி லிப்டிக்கெல்லாம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹல்லேலூயா சோத்ராண்டவரே இயேசு இப்படித்தான் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் பிசாசினால் கொடிய வேற கானான் சிறிய மகள் இமை பொய்தல் விடையிலே. ஆனால் காரியம் ஜீவனையும் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொண்டு பாதாள பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரார். உன்னதங்களை ஆவிக்குள்ள சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. சமீபத்திலும் தூரத்திலும் அற்புதம் செய்வார். உன் தாய் உன் தகப்பன் எல்லோரும் ஆதாம் வழியா பிறந்திருக்கிறாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தாய் வராம இருக்க மாட்டாரு, தேவதூர் வராம இருக்க மாட்டார். ஆதாம் சிந்திய தேவன் தனக்கு பிசாசு வராம இருக்க மாட்டான். சமாதானத்தை சந்தோஷத்தை திருப்பான். சந்தோஷம் எல்லாத்தையும் திருடி அழிச்சு கொண்டுக்கிற வேலையை பார்ப்பான். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவனுடைய பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லியிருக்கிறார். எபேசியர் 1:3 அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ள. ஆதாம்குள்ள சகல சாப பாவம் மனதுக்கு பாதா இருக்குது. கிறிஸ்துக்குள்ள தேவனீட்டு பரலோக வானத்தில் சகல அதிகாரம் பரலோக ராஜ்யம். கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஓடி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே சோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யும் வழிநடத்தும் கத்தாவே. ஆண்டுரே சோத்திரம். ஆதாமி சிந்தை எங்கள் கிறிஸ்து சிந்தை ஜீவன சம்பந்த ஐஸ்வர்யம் கொடுக்கிற கத்தாவே. இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க ஆண்டு நீரே திராட்சை செடி, நாங்கள் கொடிகள், ஒருவன் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாதான கனி, வெற்றி கனி கொடுக்க இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒப்பு கொடுக்கிற தாவே மாபெரிய ஏப்பிலை கொண்டு ஒரு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கோம். ஜீவனில் நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை தோழவர் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரை ஊழியர் செய்ய, கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்தங்களுக்கு தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஏராளம் செய்திகள் கேளுங்க.